எங்குதான் பாகுபாடு இல்லை, அனைத்திலும் உண்டு. இதோ கிரிக்கெட் அணியின் இன்றைய நிலையினை முதலில் காண்போம். இது ஊக்கப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் அணியின் வெற்றி களிப்பு. இப்போது அரவணைப்பில்லாத ஹாக்கி அணியின் பரிதாப நிலை. உடலினை உறுதிசை, உடலினை உறுதிசை, ஏழு போல் நட, நையப்புடை நினைப்பது முடியும். வேற்றுமை கண்டிட விளையாட்டு ஒன்றும் ஜாதி மதம் அல்ல, நமது உணர்வுகளின் வெளிப்பாடு. தேசிய விளையாட்டினை ஒற்றுமையுடன் ஊக்கப்படுத்துவோம். வெற்றி நமக்கே. ஜெய்ஹிந்த். ஏ பஞ்சாலி மாட்டிக்கிட்டியா, அடேட்டியாரு அவ போட்டவைய உருவிட்டா, ஏ பாட்டிய மச்சி பாலக்க பச்சி டண்டனக்கா, ஏ டன்னக்கண்ணக்கா. ஏ என்னடி நீ இழுக்கிற, அவன் இழுக்கிறான். இது ஆர்எம்கேவியின் 500 அடி பட்டு. We'll be right back.
வாழ்வின் இனிமையான தருணங்களில் போத்தி. Good afternoon, friends. Department of MBA proudly present you the variety. ஒரு சாதாரண மனுஷனுக்கு விபத்தோ இல்ல துப்பாக்கி சூடோ ஏற்பட்டா சாவறது நிச்சயம். அதுவே ஒரு தமிழ் சினிமா ஹீரோ சத்தா நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு தமிழ் சினிமா ஹீரோ உருவாகிற கதையை பாருங்க. ஜஸ்ட் காமெடி, யாரையும் புண்படுத்துறது இல்ல. நம்ம ஹீரோ குழந்தையா பிறந்திருக்காரு. ஹீரோ பிறந்த உடனே அவரோட ஜாதகம் கணிக்கப்படுது. ஜாதகத்தை கணிக்கிற விஜயகுமார் இந்த குழந்தைக்கு ஜாதகம் கோடி பேத்துல ஒருத்தனுக்கு தான் இருக்கணும், வருங்காலத்துல உலகமே போட்டக்கூடிய பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு. அதோட அவர் ரோல் முடிஞ்சு 10 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம குழந்தை ஹீரோ படிப்படியா வளர்றாரு. கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி தான். நம்ம ஹீரோ இப்ப கடமை தவறாத போலீஸ் அதிகாரியா உருவாயிட்டு இருக்காரு. அவர் போலீஸ் ட்ரைனிங் போறாரு. ஒரு நாயகன் உதயமாகிறார். அவருக்கு போஸ்டிங் நார்காட்டிக் டிவிஷன்ல. முதல்ல எடுத்த உடனே கஞ்சா கடத்துற கும்பலை பிடிக்க சொல்லி ஆர்டர் பண்றாங்க. டேய் நீ இங்க தான் இருக்கியா? புறாவனா எங்கடா ஓடுற? புடி ஓடாதடா, இல்லடா. டேய் ஏய் இந்த வாங்கிக்க. இதுதான்டா போலீஸ். டேய் ஐயோ என்னைய அடிச்சா இருடா வந்துட்டா. இவனை நம்மால தாக்கு பிடிக்க முடியாது. ஓ நோ, ஹீரோ சுடப்பட்டார். இங்க எல்லாருமே படம் முடியும்னு நினைப்பீங்க, ஆனா கதையே இங்கதான் ஆரம்பம். சுடப்பட்ட ஹீரோ என்னென்ன பண்றாருன்னு பாருங்க. சுடப்பட்ட காயத்தோடயே அந்த வில்லனை பிடிக்கிறாரு. அவனை பிடிச்சி ஜெயிலையும் போறாரு. ஹீரோவோட ஹேண்ட ஒரு கையை கவனிங்க. அவர் ஜெயிலே சுடப்பட்டிருக்காரு, ஆனா எல்லா வேலையும் செய்யறாரு. எஃப்ஐஆர் போடுறாரு, ஜெயில போறாரு. சோ கடமை முடிஞ்சது. அடுத்தது என்ன? காதல் தான். போடுறா என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டேன். சோ சுடப்பட்ட ஹீரோ லவ் பண்றாரு, கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா. கல்யாணம் பண்ற ஹீரோ ஹீரோயினுக்கு அழகான குழந்தை ஒன்று பிறக்குது. என்னங்க குழந்தை அழகா நம்மள மாதிரியே இருக்கான்ல. சோ ஹீரோவோட குழந்தை வளர்றான். அவனும் டிகிரி பாஸ் பண்றான். அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். முத்து பாஸ் ஆயிட்டான், விசேஷம் கொண்டாடுங்க. கண்ணே எங்க நம்ம பையன் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இதேதாமா நானும் நினைச்சேன். மகனே இங்க வாப்பா. ஹீரோவோட மகனுக்கு கல்யாணமும் ஆகுது. இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் ஒரு தமிழ் சினிமா. இப்ப வயது முதிர்ச்சியின் காரணமா ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அவரால் முடியல. இப்பயும் ஹீரோ இறந்தா நாம ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம். அதனால ஹீரோ அவரோட கடமையை மறுபடியும் தொடர்றாரு. இது ஒரு தொடரும் சகாப்தம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட். ஒரு தமிழ் சினிமா ஷூட்டிங் ஆகி தியேட்டருக்கு வந்தா நிறைய கிரிட்டிசிசம் பண்றோம், அட்வான்டேஜ் சொல்றோம். ஆனா அதுவே ஒரு சினிமா உருவாகிறப்ப எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு,
எவ்வளவு விட்டு தர வேண்டியது இருக்கு, ஹீரோவுக்காக டைரக்டர் எவ்வளவு மாத்த வேண்டியது இருக்குன்னு பாருங்க. முதல்ல எடுத்த உடனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் இப்ப யாரையும் நாங்க புண்படுத்த போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான். யாருப்பா அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்? வாங்க. ஹீரோவுக்கு டான்ஸ் சொல்லி தராங்க. இப்ப டான்ஸ் ஹீரோவுக்கு டான்ஸ் சொல்லி தரதுக்காக டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு. போலாமே சார். இன்னைக்கு நாம பார்க்க போறது டான்ஸ் ரிஹர்சல். உங்களுக்கு உண்டான ஸ்டெப் இதுதான் சார், புதுவிதமான ஸ்டெப். 1 2 3 4 1 2 3 4. தம்பி, இது வரைக்கும் நீ என் படம் ஒண்ணுமே பார்த்தது இல்லையா? புது ஸ்டெப்பா போடுறியே, என் ஸ்டெப்ப பாருப்பா. 1 2 3 4 1 2 3 4. இந்த ஸ்டெப்ப எங்க போடணுமோ அத மட்டும் நீ சொல்லு, மத்த நான் நடந்தே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்பா. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? போடா நொண்டி படவா. அடுத்ததா சிவாஜி கணேசன் சாருக்கு டைலாக் சொல்றதுக்காக டைலாக் ரைட்டர் வந்திருக்காரு. என்னப்பா டைலாக்? சார் சார் உங்க டைலாக் இதுதான் சார். காமாட்சி, அடடே காமாட்சி, உனக்கு கல்யாணமா? சின்ன வயசுல பார்த்தது, இப்படி வடமடன்னு வளர்ந்துட்டே. இதான் சார் உங்க டைலாக். ரொம்ப அருமைப்பா, போப்பா போ. அடடே காமாட்சி, ரொம்ப வளர்ந்துட்டமா. அடடே உனக்கு கல்யாணமா? அடடே. சார் 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 முதல்ல ஒண்டிதான். அடடே சும்மா நீங்க மட்டும் எக்ஸ்ட்ரா பில்டப் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. தம்பி, டைலாக பத்தி நீ என்கிட்ட சொல்லாதப்பா. உன்னோட வயசு என்னோட அனுபவம்ப்பா, என்னோட அனுபவம். போப்பா. அடுத்ததா இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவும் ஒரு மியூசிக் டைரக்டரும் மீட் பண்றாங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மியூசிக் வரதுக்காக பாரதி ராஜா என்ன பேசுறாருன்னு பாருங்க. சி அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கயா போன? வந்து தொலையா. ஓ கான்செப்ட் சொல்லிட்டியா? சொல்லலையா? சி நீங்க புதுசா போறீங்க, ஒரு இடத்துல நீங்க வாசிக்க போறீங்க, ஹீரோ வாசிக்க போறாரு. அவர் வந்து நீங்க இன்னும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க. இவங்களை நீங்க இப்ப இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு மியூசிக் பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப வந்து எல்லாருமே நீங்க ரொம்ப மொக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையே கொஞ்சம் இன்னும் நல்லா தூக்கி வாசிக்கிற மாதிரி வாசிங்க. இது அப்படியே உங்களை ஆட வைக்கிற மாதிரி கொஞ்சம் நாள் தூக்கலா வாசிங்க. அதாவது நீங்க கேக்குறது எல்லா மியூசிக் கலந்து ஒரு அடி அடிக்கணும்ன்றீங்க. There you are. That piece I only want. Come on, come on. யோ எங்கயா அசிஸ்டன்ட் டைரக்டர்? எங்கயா நீ பாட்டு பாடுறவன் வர சொன்னியா? என்னையா நீ வேலை பாக்குற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடுற பையன் ஒருத்தர் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டுமா சார்? என் ஃப்ரெண்டு, என் காலேஜ் மேட் சார் அவன். மோகன் வாங்கப்பா. இவன் தான் சார் என் ஃப்ரெண்டு, நல்லா பாடுற பையன். ஒரு சாம்பிள்